அன்புக்குரிய மாணவ கண்மணிகளே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடம் 11 C++ இன் செயற்கூறுகள். இந்த பாடத்தினுடைய 3வது பகுதியாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னேல்பு செயலுறுப்புகள். இதை பற்றி நாம இன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். வாங்க மாணவர்களே, என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இந்த முன்னேல்பு செயலுறுப்புகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயற்கூறை நாம் அழைக்கும் போது அதற்குண்டான அளவுருக்கள் நாம் அனுப்பாத பட்சத்தில் அந்த முன்னெழுப்பு செயல்கூறினுடைய மதிப்புகளை எடுத்து நம்மளுக்கு செயல்படுத்தி ஆன்சர் சொல்லும். அதற்காக கொடுக்கக்கூடியது அந்த முன்னெழுப்பு செயலுறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னு சொல்லக்கூடியது. சரி, அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க மாணவர்களே, C++ மொழியில் ஒரு செயற்கூறின் முன்வடிவில் உள்ள முறையான அளப்புருக்களில் முன்னெழுப்பு மதிப்புகளை இருத்தி வைக்க முடியும். முறையான அளப்புருக்களில் முன்னெழுப்பு மதிப்புகளை இருத்தி வைக்க முடியும். நம்ம யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷனில் வரையறுக்கணும் பார்த்தீங்களா, அந்த அளப்புருக்கள் அதில் தான் என்ன பண்ண முடியும், நாம் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் நாம வரையறுக்க முடியும். செயற்கூறை அழைக்கும் போது முன்னெழுப்பு செயலுறுப்பு சில மதிப்புகளை தவிர்க்க வழிவகுக்கும். செயற்கூறை அழைக்கும் போது ஏதேனும் செயலுறுப்புகளுக்கு மதிப்பு கொடுக்காவிடில் நிரல்பெயர்ப்பி முன்னெழுப்பு செயலுறுப்புகள் மதிப்புகளை அழைக்கப்பட்ட செயற்கூற்றுக்கு ஏற்கும். நாம மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அதற்குண்டான மதிப்புகளை நாம் அனுப்பாத பட்சத்தில் இந்த மெயின் ஃபங்க்ஷன், அதாவது யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் வேல்யூ எடுத்து செயல்படுத்திக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இந்த முன்னெழுப்பு செயலுறுப்பினுடைய முக்கியத்துவம். ஓகே, அதே மாதிரி மாறியின் தொடக்க மதிப்பிருத்தும் வடிவில் முன்னெழுப்பு மதிப்பு தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ அப்படிங்கிறத ஃபங்க்ஷனுடைய, அதாவது யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷனுடைய பெயர், வாய்டுங்கிறது தரவினம். இதில் n1 10 n2 20 அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையான மதிப்பிருத்தல் டிஃபால்ட் வேல்யூ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு செயற்கூறின் அழைப்பு கூற்றில் சில செயலுறுப்புகளை விட்டு விடவோ அல்லது செயலுறுப்புகள் இல்லாமல் அழைக்கவோ முன்னெழுப்பு செயலுறுப்புகள் வழிவகுக்கிறது. ஒரு செயற்கூறு அழைக்கும் போது மதிப்புகளை கொடுக்காம கூட இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில அதை செயல்படுத்துறதுக்காக இந்த முன்னெழுப்பு மதிப்புகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபால்ட் வேல்யூ அப்படிங்கிறது யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். நாம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எக்ஸ் மதிப்பு ஒய் மதிப்பை நாம கொடுத்துட்டு அப்படின்னா n1க்கு எக்ஸையும் n2க்கு ஒய்யும் எடுத்து நம்மளுக்கு செயல்படுத்தி கொடுத்துரும். அதுக்கு அடுத்தது டிஃபால்ட் வேல்யூ ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு 200 150 அனுப்புறோம். n1க்கு 200 n2க்கு 150 செயல்படுத்திக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இரண்டு மதிப்புகளை நாம அனுப்புறதுக்கு பதிலாக 150 ஒரே ஒரு மதிப்பை மட்டும்தான் அனுப்புறோம். அப்போ என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபர்ஸ்ட் அனுப்பக்கூடிய 150 மதிப்பு n1க்கு எடுத்துட்டு n2 மதிப்பு இங்கே டிஃபால்ட்டாக 100ன்னு கொடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மதிப்பை எடுத்து செயல்படுத்தும். ஓகே, இந்த மாதிரி நாம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அதற்குண்டான மதிப்புகளை நாம் அனுப்பாத பட்சத்தில் டிஃபால்ட் வேல்யூ எடுத்து செயல்படுத்தும். அதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த முன்னெழுப்பு செயலுறுப்புகள். முன்னெழுப்பு மதிப்புகள் செயற்கூறு முன்னுடியில் செயலுறுப்புகள் பட்டியலில் இறுதியாக இடம்பெற வேண்டும். மறந்துடாதீங்க மாணவர்கள், இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க் கேட்பாங்க. இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது இந்த பட்டியலில் எங்கே தான் இடம்பெறணும், இறுதியில தான் இடம்பெறணும். ஓகே, நோட் பண்ணிக்கங்க. நடுவிலோ தொடக்கத்திலோ இடம்பெற கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. டிஃபால்ட் வேல்யூ n1 = 10 n2 = n2ன்னு கொடுக்கறது இது தவறான அறிவிப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததுல n1, n2 = 10ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான அறிவிப்பு. தொடக்கத்தில் கொடுக்கக்கூடாது, இறுதியில தான் கொடுக்கணும். தொடக்கத்திலேயோ நடுவிலோ கட்டாயம் டிஃபால்ட் வேல்யூ சொல்லக்கூடாது, இறுதியில தான் கொடுக்கணும். நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் 1 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மாணவர்களை, மாறிலி செயலுறுப்புகள். ஆமா, அதாவது கான்ஸ்டன்ட். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி சாப்டர்ல நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, அதாவது 9வது பாடத்துல பார்த்துருக்கிறோம். கான்ஸ்டன்ட்ங்கிற சிறப்பு சொல்லை பத்தி பார்த்துருக்கிறோம். கான்ஸ்டன்ட் சிறப்பு சொல்லை பயன்படுத்தி மாறிலிகளை அறிவிக்கலாம். கான்ஸ்ட் சிறப்பு சொல் ஒரு மாறியின் மதிப்பை மாறாத தன்மை கொண்டதாக ஆக்கும். இயக்க நேரத்துல ஒரு மாறியினுடைய மதிப்பை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதுக்காக பயன்படுத்தக்கூடியது இந்த கான்ஸ்டன்ட்ங்கிற சிறப்பு சொல். மாறிலின் மாறிகள் அறிவிக்கும் போது அதனுடைய தொடக்க மதிப்புடன் அறிவிக்க வேண்டும். கான்ஸ்டன்ட் பண்புணர்த்தி மூலம் ஒரு மாறியில் இருத்தப்படும் மதிப்பை செயற்கூறின் உடல் பகுதியில் மாற்ற முடியாது. பாருங்க, ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷன் நேம், கான்ஸ்டன்ட், டேட்டா டைப், வேரியபிள், வேல்யூ கொடுக்குறோம். இப்போ இன்ட் மினிமம்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம், இன்ட்டுங்கிறது தரவினம். கான்ஸ்டன்ட் a = 10 அப்படின்னா இந்த ஏனுடைய மதிப்பை நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. இது மாறிலி மதிப்பாக எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, ஏரியாங்கிறது ஃபங்க்ஷன் நேம், ஃப்ளோட்டுங்கிறது அதனுடைய ரிட்டர்ன் டைப் தரவினம். ஃப்ளோட் பையனுடைய மதிப்பை நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. பையனுடைய மதிப்பை மாற்ற முடியாது. இந்த மதிப்பை மாற்றலாம். இன்ட் ஆறுங்கிறது இது சாதாரணமாக அறிவிக்கப்பட்ட அளவுரு. இது கான்ஸ்டன்ட்ல அறிவிக்கப்பட்டிருக்குது. இது ஒரு பண்புணர்த்தி அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஒரு நிரல் கொடுத்துருக்குறாங்க. இதுல
டபுள் ஏரியாங்கிறது யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன், டபுள்ங்கிறது அதனுடைய ரிட்டர்ன் டைப் தரவினம். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் மட்டும் கான்ஸ்டன்ட்டில் கொடுத்துருக்குது. அதே மாதிரி டபுள் பை மதிப்பும் கான்ஸ்டன்ட், ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டில் கொடுத்துருக்குது. அப்போ இரண்டு மதிப்புகளையுமே என்ன பண்ண முடியாது, நாம் மாற்ற முடியாது. மாற்றணும்னு அப்படின்னா அது ஒரு எரர் மெசேஜ் நம்மளுக்கு சொல்லும். இப்போ ரிட்டர்ன் கோட் என்ன பண்ணோம்னா பை ஆர் ஸ்கொயர்ட் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் பண்ணி நம்மளுக்கு இந்த ஏரியாங்கிற ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடும். மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ரேடியஸ் கமா ரிசல்ட். ஓகே, இரண்டு வேரியபிள் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம். இங்கே அளப்புருக்கள் இதை சொல்லணும். இது என்ன அளப்புருன்னா மெய்யான அளப்புரு. ஓகே, இந்த ஆர் பை எல்லாம் பார்த்தீங்கன்னா முறையான அளப்புரு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ சிஎன்ல ரேடியஸ் வேல்யூ இன்புட்டாக கொடுக்குறோம். அதுக்கு பிறகு ஏரியாங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அதுக்கு ரேடியஸ் அப்படிங்கிற இன்புட் வாங்கணும் பார்த்தீங்களா, அந்த மதிப்பை நாம் அனுப்பி வைக்கிறோம். ஓகே, அதுக்கு பிறகு நம்ம எதை பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம் அப்படின்னா ரிசல்ட்டுங்கிற அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். சரி வாங்க மாணவர்களே, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். அந்த நிரல் தான் நான் டைப் பண்ணி வச்சிருக்கிறோம். சரி, இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இது யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் ஏரியா, டபுள் ஆர் டபுள் பைன் ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் கோட்டில் பை ஆர் ஸ்கொயர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ரேடியஸ் ரிசல்ட் அப்படின்னு ரெண்டு வேரியபிளை டபுள்ங்கிற தரவணத்தில் சொல்லிக்கிறாங்க. என்டர் ரேடியஸ் தான் இங்கே பிரிண்ட் ஆகிருக்குது, டிஸ்பிளே ஆகிருக்குது. அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட சிஎன்ல ரேடியஸனுடைய வேல்யூ கேட்குது, நான் 5ன்னு சொல்கிறேன். கொடுத்துட்டு இப்போ என்டர் அடிச்சு அப்படின்னா என்ன பண்ணுற அப்படின்னு அதுக்கடுத்த லைனில் என்ன பண்ணிக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஈக்குவல் டு ஏரியா அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஓகே, ஏரியாங்கிற ஃபங்க்ஷனை என்ன பண்ணுறோம், மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் அதனுடைய பெயர் குறிப்பிட்டு கால் பண்ணுறோம். கால் பண்ணும்போது அதற்குண்டான மதிப்பையும் சேர்த்து நாம் அனுப்புகிறோம். என்ன பண்ணுறோம், ரேடியஸ் மட்டும் நாம் அனுப்புகிறோம். ஓகே, ஆனால் இங்கே இரண்டு மதிப்புகள் இருக்குது, நம்ம ஒரு மதிப்பு மட்டும் தான் அனுப்புகிறோம், ரேடியஸ் மதிப்பு அனுப்புகிறோம். இப்போ இந்த டபுள் ஆர் அப்படிங்கிறதுல நம்ம ரேடியஸில் அனுப்பணும் பார்த்தீங்களா, அந்த 5, இந்த 5ங்கிற மதிப்பு ஆரில் போய் அசைன் ஆகும். அடுத்து பையனுடைய மதிப்பு டிஃபால்ட்டாக இங்கே சொல்லியாச்சு, 3.14ங்கிற மதிப்பு டிஃபால்ட் மதிப்பு கொடுத்தாச்சு. அப்போ அதனால் அந்த மதிப்பு எடுத்துக்கும். அப்போ 3.14 × 5 × 5 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி இது ரிட்டர்ன் கோட் என்ன பண்ணிடு, ஏரியாங்கிற ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அதுக்கும் பிறகு இந்த ஏரியாங்கிற ஃபங்க்ஷனில் இந்த கால்குலேஷன் பண்ணி வரக்கூடிய மதிப்பு ரிசல்ட்டில் இருக்கும். அதுக்கடுத்து ரிசல்ட் பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். இப்போ என்டர் அடிச்சனா த ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 78.5ங்கிற ஆன்சரை சொல்லும். மறந்துடாதீங்க மாணவர்களே, நாம் ரேடியஸ் இன்புட் வாங்குகிறோம். அதை ஏரியாங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு என்ன ரேடியஸுங்கிற அந்த அளப்புரை அனுப்புகிறோம். இந்த அளப்புரு மெய்யான அளப்புரு. ஓகே, இது கம்பல்சரியே கொடுத்தாகணும். இது முறையான அளப்புரு, இது கம்பல்சரி கிடையாது, இது ஜஸ்ட் இது பிளேஸ் ஹோல்டரை மட்டும் இது செயல்படும். ஓகே, சரி. இப்போ இதை கால்குலேஷன் பண்ணி நம்ம ரிசல்ட் பிரிண்ட் பண்ண சொன்னதுனால ரிசல்ட் என்ன மதிப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78.5ங்கிற மதிப்பு அதில் இடம்பெற்றிருக்கு. இப்படித்தான் டிஃபால்ட் வேல்யூ செயல்படுகிறது. இது முன்னெழுப்பு செயலுறுப்புகளுக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டு நிரல் அப்படின்னு சொல்லி நாம் இதைய சொல்லலாம். ஓகே மாணவர்களே, இதை நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது இதில் நாம் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறிலி செயலுறுப்பையும் இதில் நாம் பயன்படுத்தியிருந்தோம். ஓகே, சரி. அடுத்தது மாணவர்களை நம்ம பார்க்கக்கூடியது செயற்கூற்றை அழைப்பதற்கான வழிமுறைகள். செயற்கூறை அழைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் நாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஒரு செயற்கூற்றை பயன்படுத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகளை நாம் பயன்படுத்தலை அப்படிங்கிறது சொல்லிக்கிறாங்க. சரி வாங்க, அதை என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். C++ மொழியில் செயலுறுப்புகளை செயற்கூறுக்கு இரு வழிகளில் அனுப்பலாம். C++ மொழியில் செயலுறுப்புகளை செயற்கூறுக்கு என்ன பண்ணலாம், இரு முறைகளில் அனுப்பலாம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஒன்று செயலுறுப்புகளை அனுப்பும் முறையை பொறுத்து செயற்கூற்றை அழைக்கும் வழிமுறைகள் மதிப்பு மூலம் அழைத்தல் மற்றும் குறிப்பு மூலம் அல்லது முகவரி மூலம் அழைத்தல் என்ற இரு வகைப்படுத்தலாம். செயலுறுப்புகளை அனுப்பும் போது இரண்டு முறை பயன்படுத்தலாம். ஒன்று கால் பை வேல்யூ, இன்னொன்று கால் பை ரெஃபரன்ஸ். மதிப்பு மூலம் அழைத்தல், குறிப்பு மூலம் அழைத்தல் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. மதிப்பு மூலம் அழைத்தல் முறை அப்படின்னு என்ன அப்படிங்கிறது மீனிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த முறையில் மெய்யான அளப்புருவின் மதிப்பை முறையான அளப்புருவுகள் நகலெடுக்கும். இந்த முறையில் முறையான அளப்புருவின் மதிப்பில் ஏதேனும் மாற்றங்கள் செய்தால் அது மெய்யான அளப்புருவில் மதிப்பை பிரதிபலிப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மதிப்பு மூலம் அழைத்தல் முறை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யான அளப்புருவின் மதிப்பை முறையான அளப்புருவில் நகலெடுக்கும்.
ஓகே, வாங்க இந்த எடுத்துக்காட்டு நிரலை வச்சு உங்களுக்கு நான் சொல்றேன். இது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், இது மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து டிஸ்ப்ளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றாங்க. இது வந்து மெய்யான அளப்புரு, இது வந்து முறையான அளப்புரு. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெய்யான அளப்புறத்தை என்ன வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முறையான அளப்புரு வந்து காப்பி பண்ணும், நகல் எடுத்துக்கும். ஏ மதிப்பை தான் எக்ஸ் என்ன வேண்டும், காப்பி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த எக்ஸில் செய்யக்கூடிய எந்த ஒரு மாற்றமும் இந்த ஏல வந்து பிரதிபலிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏனுடைய நினைவக பகுதி வேற, எக்ஸனுடைய நினைவக பகுதி வேற. எக்ஸனுடைய நினைவக பகுதி வேற, ஏனுடைய நினைவக பகுதி வேற. அப்ப எக்ஸில் செய்யக்கூடிய மாற்றங்கள் எதுவும் ஏங்கிற அளப்புருல பிரதிபலிக்காது. ஓகே, முறையான அளப்புருக்கள் செய்யப்படும் எந்த ஒரு மாற்றமும் மெய்யான அளப்புருக்களில் பிரதிபலிப்பதில்லை. அதனால இது பேரு மதிப்பு மூலம் அழைத்தல். என்ன காரணம் அப்படின்னா, மெய்யான அளப்புருனுடைய மெமரி லொகேஷன் வேற, முறையான அளப்புருனுடைய மெமரி லொகேஷன் வேற. அதனால வேல்யூ நோ சேஞ்ச், எந்த ஒரு மாற்றம் அதுல நடக்காது. முறையான அளப்புருல செய்யக்கூடிய மாற்றம் எதுவுமே மெய்யான அளப்புருக்களில் பிரதிபலிக்காது. ஆனா இந்த ஏ வேல்யூ தான் என்ன வேண்டும், எக்ஸ் வந்து நகல் எடுக்கும் அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க் 5 மார்க் எல்லாமே கேட்பேன். 3 மார்க்லோட அதை கேட்பேன், 1 மார்க்லேயும் கேட்பேன். நோட் பண்ணிக்க. மதிப்பு மூலம் அழைத்தல் முறையை விவரி அப்படின்னு 5 மார்க்ல கேட்டானா மீனிங் எழுதிட்டு இந்த நிரல் நீங்க கட்டாயம் எழுத வேண்டும். ஓகே மாணவர்களே, இதை நோட் பண்ணிக்கங்க. இது என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம். ஓகே, பாருங்க. டிஸ்பிளே அப்படிங்கிறது செயற்கூறினுடைய பெயர், இன்ட் எக்ஸ்ங்கிறது அளப்புரு, இது முறையான அளப்புரு. ஓகே, இது ரிட்டன் டைப் வாய்டு சொல்லிட்டேன். இன்ட்ல ஏ ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸுங்கிற எக்ஸி பெருக்கி ஏல அசைன் பண்றேன். அதுக்கு பிறகு ஏ பிரிண்ட் பண்ண சொல்லியாச்சு. மெயின் ஃபங்க்ஷன்ல என்ன சொல்றான்னா, ஏபின்னு 2 அளப்புரு சொல்லிக்கிறான். இதுல எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் கால் பை வேல்யூங்கிறது அப்படியே ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். அடுத்து என்டர் த வேல்யூ ஆஃப் ஏங்கிறது ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். ஏங்கிற வேரியபிளுக்கு நான் இன்புட் மதிப்பு கொடுக்குறோம். அதே மாதிரி என்ன பண்றோம், டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு என்ன பண்றோம், ஏ மதிப்பு அதுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன பண்றோம்னா ஏ மதிப்பை பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் கால் பை வேல்யூ என்டர் த வேல்யூ ஃபார் ஏங்கிறது 2 ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். ஏ மதிப்பை நாம இன்புட்டா கொடுக்குறோம். இன்புட் வந்து நாம 5ன்னு சொல்லி கொடுக்கும்போது இந்த 5 தான் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ, அதாவது எக்ஸுக்கு போகும். அதாவது மெய்யான அளப்பொருட்கள் அனுப்பி வைக்கக்கூடிய இந்த 5 முறையான அளப்பொருளை போய் நகல் எடுக்கும், எக்ஸ்ல அசைன் ஆயிக்கும். அதுக்கு பிறகு இந்த 5 இங்க என்ன ஆகும், 5 × 5ன்னு சொல்லி 25ன்னு சொல்லி ஏல அசைன் ஆகும். இப்ப ஏ பிரிண்ட் பண்ண சொன்னாலும் 25ங்கிற மதிப்பு பிரிண்ட் ஆயிருக்கும். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த வேல்யூ இன்சைடு டிஸ்பிளே ஃபங்க்ஷன் என்ன ஆகு, 25ன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கும். அதுக்கு பிறகு இந்த வேல்யூ இன்சைடு மெயின் ஃபங்க்ஷன்ல ஏவை பிரிண்ட் பண்ண சொல்லும் போது ஏ மதிப்புல மாற்றம் அடையுதான்னு பார்த்தா அடையவில்லை. காரணம் என்னன்னா, எக்ஸ்னுடைய மெமரி லொகேஷன் வேற, ஏனுடைய மெமரி லொகேஷன் வேற. இங்க செய்யக்கூடிய இந்த மாற்றம் 5 × 5 25ன்னு செய்யக்கூடிய மாற்றம் இங்க ஏல பிரதிபலிக்காது. அதனால மெமரி லொகேஷன் வேற, வேல்யூ நோ சேஞ்ச். இப்ப கால் பை வேல்யூனா என்னன்னு உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஓகே மாணவர்களே, சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது முறையான அளப்பொருட்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு மாற்றமும் மெய்யான அளப்பொருட்கள் பிரதிபலிக்காது. அதே மாதிரி மெய்யான அளப்பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த மதிப்பை முறையான அளப்பொருட்கள் என்ன வேண்டும், நகல் எடுத்துக்கொள்ளும். ஓகே, இது ஏன் வேல்யூ முறையான அளப்பொருளை செய்யக்கூடிய மாற்றம் ஏன் மெய்யான அளப்பொருட்கள்ல மாற்றம் அடையாதுன்னா, அதாவது என்னது, மெய்யான அளப்பொருட்களுடைய மெமரி லொகேஷன் வேற, முறையான அளப்பொருட்களுடைய மெமரி லொகேஷன் வேற. மறந்துடாதீங்க மாணவர்களே, இதை நீங்க நோட் பண்ணிக்கணும். சரி, இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஏ வேல்யூ 5ன்னு கொடுக்குறேன். என்ன ஆயிடுச்சு, என்டர் ஏ வேல்யூ பாருங்க, இந்த 2 அப்படியே ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆயிருக்கும். ஏற்கனவே நான் புக்ல பார்த்து உங்களுக்கு சொன்னதுதான். ஏ மதிப்பு 5ன்னு கொடுக்குற இன்புட்டு. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல என்ன ஆகுன்னா, டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு ஏங்கிற மதிப்பு அனுப்பி வைக்கிறோம் எக்ஸுக்கு. இப்போ ஏக்கு என்ன மதிப்பு நமக்கு இன்புட்டா கொடுத்துக்கிறோம், 5ன்னு கொடுத்துக்கிறோம். எக்ஸில் 5 தான் அசைன் ஆகும். இதை கால் பண்ணோன்னே இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ 5 × 5 25ன்னு சொல்லி ஏல அசைன் ஆயிருக்கும். ஓகே, 5 × 5 25ன்னு ஏல அசைன் ஆயிருக்கும். அதுக்கு பிறகு ஏ பிரிண்ட் பண்ண சொன்னதுனால 25ங்கிறது இங்கே பிரிண்ட் ஆயிருக்குது. அதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ இன்சைடு தான் மெயின் ஃபங்க்ஷன்ல ஏ பிரிண்ட் பண்ண சொல்லும் போது ஏனுடைய மதிப்பு 5ன்னு தான் பிரிண்ட் ஆயிருக்குது, 25ன்னு பிரிண்ட் ஆகல. காரணம் என்னன்னா, இதனுடைய மெமரி லொகேஷன் வேற, இதனுடைய மெமரி லொகேஷன் வேற. அதனால வேல்யூ நோ சேஞ்ச். ஓகே மாணவர்களே, எப்படின்னு தெரிஞ்சிட்டீங்களா? சரி, அடுத்தது
குறிப்பு மூலம் அழைத்தல். ஆமா, அது வந்து கால் பை வேல்யூ, இது கால் பை ரெஃபரன்ஸ். இந்த முறையில் மெய்யான அளப்புருவின் குறிப்பை அல்லது முகவரியை முறையான அளப்புருவில் நகலெடுக்கும். முகவரியின் மூலம் அழைப்பதால் முறையான அளப்புருவில் மதிப்பில் ஏதேனும் மாற்றம் செய்தால் மெய்யான அளப்புருவில் அந்த மாற்றம் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறார். எப்படி வந்து குறிப்பும் மதிப்பு மூலம் அழைத்தல் எப்படி வந்து மெய்யான அளப்புருகள் மதிப்பை முறையான அளப்புருகள் வந்து நகலெடுக்கும்னு சொன்னமோ அதே மாதிரி இதுலையும். ஆனால் இந்த இரண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறையான அளப்புரு இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் லொகேஷன் ஆபரேட்டரோட இடம்பெற்றிருக்கும். இந்த நிரல்ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, இன்ட் எக்ஸ்னு மட்டும்தான் இருக்குது யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ல. ஆனா இந்த நிரல்ல என்ன இருக்குது, இன்ட்னு போட்டு அண்டு சிம்பிள் போட்டு எக்ஸ்னு கொடுத்தது. இதுக்கு பேர் அட்ரஸ் லொகேஷன் ஆப்ரேட்டர். அதாவது எக்ஸனுடைய மெமரி லொகேஷனை சொல்லக்கூடியது, மெமரி அட்ரஸை டிஸ்பிளே பண்ணக்கூடியது. ஓகே, இப்போ நாம் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் நிரல் தான், எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, இப்போ நாம் வந்து n1க்கு இன்புட் கொடுக்குறோம். ஓகே, அதுக்கு பிறகு இந்த ஃபங்க்ஷனை வந்து நாம கால் பண்ணிட்டு n1 அனுப்பி வைக்கிறோம். n1 மதிப்பு தான் வந்து எக்ஸில் அசைன் ஆகும். அப்போ n1 மதிப்பை எக்ஸ் வந்து காப்பி பண்றதுனால இப்போ எக்ஸனுடைய மெமரி லொகேஷனும் n1 மெமரி லொகேஷனும் ஒன்று. அப்போ எக்ஸில் செய்யக்கூடிய எந்த ஒரு மாற்றமும் n1லையும் பிரதிபலிக்கும். அதாவது முறையான அளப்புருக்களில் செய்யப்படும் மாற்றம் மெய்யான அளப்புருக்களிலும் பிரதிபலிக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ரெஃபரன்ஸ் வேரியபிளை பயன்படுத்திக்கிறோம். அதனால இது வந்து என்னது, மெமரி லொகேஷன் சேமா இருக்கிறதுனால வேல்யூ என்ன இருக்கும், சேஞ்ச் ஆகும். இங்க எந்த மாற்றத்தை செஞ்சாலும் எக்ஸ்ல எந்த மாற்றத்தை செஞ்சாலும் n1லையும் பிரதிபலிக்கும். ஓகே மாணவர்களே, இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த நிரலை நாம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், என்ன மாற்றம் நடக்குது அப்படிங்கறத நாம பார்க்கலாம். நம்ம 5ங்கிற வேல்யூவை நம்ம இன்புட்டை கொடுத்து பார்க்கலாம். n1 மதிப்பு சரி. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்குறோம், என்டர் ஏ வேல்யூ ஃபார் n1. ஓகே, 5ன்னு சொல்லி இன்புட் கொடுத்தாச்சு. சிஎன்ல n1ல இன்புட் 5ன்னு சொல்லி இன்புட் கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு இன்சைடு மெயின் ஃபங்க்ஷன் பிஃபோர் பாசிங் n1 மதிப்பை என்னது கேட்டிருக்கிறோம். அப்போ 5ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்குது. அதுக்கு பிறகு டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு n1ங்கிற மதிப்பு அனுப்புகிறோம். டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு n1ங்கிற மதிப்பு எதுக்கு அனுப்புகிறோம், எக்ஸுக்கு அனுப்புகிறோம். ஆனால் அந்த எக்ஸுங்கிற என்ன வேரியபிள், ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகே, அதாவது அட்ரஸ் லொகேஷன் ஆப்ரேட்டர், அதாவது எக்ஸனுடைய மெமரி லொகேஷனை சொல்லக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர் அது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த n1 நாம் அனுப்பக்கூடிய இந்த 5 எக்ஸில் அசைன் ஆகும். அதுக்கு பிறகு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லி எக்ஸில் அசைன் ஆயிருக்குது. எக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. எக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லணுன்னே எக்ஸில் என்ன மதிப்பு இருக்கும், 25ங்கிற மதிப்பு இருக்கும். அப்போ இந்த எக்ஸில் மாற்றமடைந்த 25 எதில் பிரதிபலிக்கும், n1லையும் பிரதிபலிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த அட்ரஸ் லொகேஷன் ஆப்ரேட்டர், இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் தான் காரணம். என்ன காரணம் அப்படின்னா, n1 எக்ஸில் நகல் எடுக்கும். அப்போ n1 மெமரி லொகேஷனும் எக்ஸனுடைய மெமரி லொகேஷனும் ரெண்டும் சேம். அப்போ எக்ஸில் செய்யக்கூடிய மாற்றம் n1லையும் பிரதிபலிக்கும். அதனால தான் இதனுடைய வெளியீடு 25ன்னு சொல்லி பிரிண்ட் வந்திருக்கும். ஓகே, இந்த n1 பிரிண்ட் பண்ண சொல்லும்போது 25, அதே மாதிரி எக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லும் போதும் வெளியீடு 25ன்னு கிடைச்சிருக்கும். ஓகே மாணவர்களே, இது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கு. ஓகே, இதை கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட். அதாவது கால் பை வேல்யூ அப்படின்னா மெமரி லொகேஷன் வெவ்வேறு, வேல்யூ மாறாது. அதாவது முறையான அளப்பொருட்களில் செய்யப்படும் மாற்றம் மெய்யான அளப்பொருட்களில் பிரதிபலிக்காது. கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னா மெமரி லொகேஷன் சேம். எப்படிங்க சார் கால் பை ரெஃபரன்ஸ் நம்ம எப்படி அந்த ப்ரோக்ராம் பார்த்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் அந்த அளப்புரு அந்த அண்டு சிம்பிளோட இடம்பெற்றிருக்கும், ரெஃபரன்ஸ் வேரியபிளோட இடம்பெற்றிருக்கும். அதனால அதுக்கு பேர் கால் பை ரெஃபரன்ஸு. அதனால கால் பை அதாவது முறையான அளப்பொருட்கள் செய்யக்கூடிய மாற்றம் மெய்யான அளப்பொருட்களிலும் பிரதிபலிக்கும். அதனால மெமரி லொகேஷன் சேம், வேல்யூ சரி மெமரி லொகேஷன் சேம், வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகே மாணவர்கள், இதை கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு 5 மார்க்கில் எதை வேணாலும் கேட்பாங்க. கால் பை வேல்யூ கேட்பாங்க, கால் பை ரெஃபரன்ஸையும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நோட் பண்ணிக்கிங்க மாணவர்களே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இன்லைன் செயற்கூறு. அதாவது
இன்லைன் செயற்கூறுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நம்ம வழக்கமாக அறிவிக்கக்கூடிய செயற்கூறுக்கு முன்னாடியே நாம் இன்லைன்கிற கீவேர்டை பயன்படுத்தினோம்னா அது இன்லைன் செயற்கூறு அப்படின்னு சொல்லி நாம் அதையே சொல்லலாம். வேற ஒன்றும் இல்லை. இன்லைன் செயற்கூறினுடைய யூசேஜ் நன்மைகள் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்லைன் செயற்கூறு வேகமாக செயல்படும், அதிக நினைவக இடத்தை எடுத்துக்கொள்ளும். அது அதனுடைய நன்மைகள் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, வாங்க இது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு செயற்கூறை அழைக்கும் கூற்று நிரல்பெயர்ப்பி செயற்கூறுக்கு வரையறுக்கப்பட்ட செயற்கூறுகள் அடுக்கங்களில் சேமிக்கப்படும். அதாவது ஒரு செயற்கூறை அழைக்கும் கூற்று நிரல்பெயர்ப்பி செயற்கூறுக்கு தாவ செய்து மற்றும் செயற்கூறு செயல்பாட்டின் பின் அழைப்பு கூறுக்கு அடுத்திருக்கும் கட்டளை தாவ செய்கிறது. இதனால் நிரலின் இயக்க நேரத்தின் வேகம் குறையும். சிறிய செயற்கூறின் வரையறுப்புக்கு அடுக்கங்களை பயன்படுத்துவதை குறைக்க இன்லைன் செயற்கூறு பயன்படுத்தலாம். இன்லைன் செயற்கூறு மூல நிரலின் சாதாரண செயற்கூறு போன்றே தோற்றமளிக்கும். ஆனால் செயற்கூறு கட்டளை முழுமையும் அழைப்பு கூற்றுக்கு பதிலாக அப்படியே நிரலில் செருகப்பட்டுவிடும். இன்லைன் சிறப்பு சொல்லை செயற்கூறின் தலைப்பில் இணைத்து அந்த செயற்கூறை இன்லைன் செயற்கூறாக மாற்ற முடியும். இன்லைன் செயற்கூறுனா என்ன அப்படின்னு மீனிங் கேட்ட இந்த பேராகிராஃப்தை எழுதணும். இது சாதாரண செயற்கூறு போலதான் தோற்றமளிக்கும். ஆனால் அந்த இன்லைன் செயற்கூறுன்னு எப்படி சொல்லலாம்னா, இன்லைன்கிற கீவேர்டை வச்சுதான் நம்ம இன்லைன் செயற்கூறு அப்படின்னு சொல்லி நாம் அதையே வரையறுக்க முடியும். இந்த இன்லைன் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த இன்லைன் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த கோடிங் அப்படியே அந்த அழைப்பு கூற்றில் என்ன ஆகும், செருகப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகே, அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க. சரி, இது என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பாருங்க, ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷன் நேம், டேட்டா டைப் சொல்லியிருக்குது. முன்னாடி இன்லைன்கிற கீவேர்டு மட்டும் இடம்பெற்றிருக்கும். நன்மைகள் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்க. இந்த 2 பாயிண்ட் இன்லைன் செயற்கூறு நன்மைகள் யாவை அப்படின்னு கேட்டால் இந்த 2 பாயிண்ட் எழுதணும். இன்லைன் செயற்கூறு வேகமாக செயல்படும், அதிக நினைவகத்தை எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி அடுக்குகளை பயன்படுத்தும் போது உள்ள சிக்கல் பாட்டை குறைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, வாங்க மாணவர்களே, இது நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய செயற்கூறு நிரல் தான். பாரு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம், ஃப்ளோட்டுங்கிறது அதனுடைய ரிட்டர்ன் டைப். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இன்லைன் அப்படின்னு ஒரு கீவேர்டை பயன்படுத்திட்டு இதுல ஃப்ளோட்டுங்கிற தரவணத்துல P1 ஒரு அளப்புரு கொடுத்துருக்கிறோம், N1 ஒரு அளப்புரு கொடுத்துருக்கிறோம், R1 ஒரு அளப்புரு கொடுத்துருக்கிறோம். மூணுமே என்ன தரவணத்துல தான் இருக்குது, ஃப்ளோட்டுங்கிற தரவணத்துல தான் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ல ஃப்ளோட்ல என்ன சொல்லிக்கிறான், SI1 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு P1 இன்ட்டு N1 இன்ட்டு R1/100 அப்படின்னு கால்குலேட் பண்ணி SI1ல அசைன் பண்றான். அதுக்கு பிறகு ரிட்டர்ன் கூற்றுக்கு SI1 ரிட்டர்ன் பண்றான். மெயின் செயற்கூறுல என்ன பண்றான்னா SI, P, NR அப்படின்னு 3 அளப்புருக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க ஃப்ளோட்ல. அதுக்கடுத்தது சியின் மூலமா Pங்கிற மதிப்பை வந்து இன்புட்டா கொடுக்குறாங்க. என்டர் த நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல N இன்புட்டா கொடுக்குறோம். அதுக்கு பிறகு சி அவுட்ல மறுபடியும் ஆறுங்கிறது இன்புட்டா கொடுக்குறோம். இப்போ SIங்கிற வேரியபிள்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை கால் பண்ணி Pங்கிற மதிப்பு அனுப்புறோம், Nங்கிற மதிப்பு அனுப்புறோம், ஆறுங்கிற மதிப்பை அனுப்புறோம். அதுக்கு பிறகு SI வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். சரி, இந்த நிரல் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் வாங்க. வாங்க மாணவர்களே, இப்போ என்டர் த பிரின்சிபல் அமௌண்ட். ஓகே, 6000 கொடுக்குறேன், கொடுத்தாச்சு. இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்படித்தான் ரன் ஆகும். ஓகே, சிஎன்ல Pனுடைய மதிப்பு 6000. அதுக்கடுத்து என்ன பண்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டர் அடிச்ச உடனே இந்த சி அவுட் ரன் ஆகும். என்டர் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் என்ன பண்றேன்னா 10ன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கடுத்து அடுத்து சி அவுட் என்டர் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5ன்னு சொல்லி கொடுக்குறேன், கொடுத்தாச்சு. இப்போ Pக்கு இன்புட் கொடுத்தாச்சு, Nக்கு இன்புட் கொடுத்தாச்சு, Rக்கு இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ PNR 3க்குமே இன்புட் கொடுத்தாச்சு. அதற்கும் பிறகு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். கால் பண்ணிட்டு PNRங்கிற அந்த அளப்புருவை என்ன பண்ற, இங்க யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு அனுப்புறேன். P வந்து P1க்கும், N வந்து N1க்கும், R வந்து R1லையும் அசைன் ஆகும். அப்போ Pல இருக்கக்கூடிய இந்த 6000 P1ல அசைன் ஆகும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய Nல இருக்கக்கூடிய இந்த 10 எதுல N1ல அசைன் ஆகும். Rல இருக்கக்கூடிய இந்த 5 R1ல அசைன் ஆகும். அதுக்கு பிறகு இந்த கால்குலேஷன் நடக்கும். P இன்ட்டு R, Pn இன்ட்டு N1 இன்ட்டு R1 மூணையும் பெருக்கி 100ஆல டிவைடேட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை SI1ல அசைன்மெண்ட்டுக்கும், அதுக்கடுத்து ரிட்டர்ன் கூட்டு SI1 ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ அந்த ரிட்டர்ன் பண்ண வேல்யூ எங்க அசைன் ஆயிருக்கும், SIல அசைன் ஆயிருக்கும். ஓகே, இப்போ பாரு, என்டர் அடிக்கிறேன். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் பண்ணி SIனுடைய மதிப்பை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். என்ன டிஸ்பிளே பண்ணி இருக்குது, 3000 டிஸ்பிளே பண்ணி இருக்குது. ஓகே மாணவர்களே, இப்படித்தான் நம்மளுக்கு ஆன்சரை கொடுக்கும். ஓகே, சரி.
இது வந்து இன்லைன் செயற்கூறு. இது ஏன் இன்லைன் செயற்கூறு அப்படிங்கிறனா, இந்த இடத்துல நம்ம கால் பண்றோம் பார்த்தீங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த நிரல் பகுதி அப்படியே இங்க வந்து சேர்த்துக்கொள்ளும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது அதிக நினைவகத்தை எடுத்துக்கொள்வதற்கு காரணம். ஓகே, நீங்க எத்தனை முறை ரன் பண்ணாலும் அத்தனை முறையும் என்னாகும், இந்த நிரல் தொகுதியை இங்க கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா நினைவகம் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளும். அதனால தான் இன்லைன் செயற்கூறுல அதிக நினைவகத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே மாணவர்களே, நாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது பயனர் வரையறுத்த செயற்கூற்றுகளை அறிவிக்கும் போது பயன்படுத்தப்படும் பல்வேறு வடிவங்கள். ஆமா, என்னென்ன வடிவங்கள் எல்லாம் நாம பயனர் வரையறுக்கும் செயற்கூறுல பயன்படுத்துறோம் அப்படிங்கறத சொல்லிக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். மதிப்பை திருப்பி அனுப்பாத மற்றும் அளபொருட்களை ஏற்காத செயற்கூறு. கீழே கொடுக்கப்பட்ட நிரல் மதிப்பை திருப்பி அனுப்பாத மற்றும் அளபொருட்களை ஏற்காத செயற்கூறுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்பிளே என்பது செயற்கூறின் பெயர். எதன் திருப்பி அனுப்பும் தரவின வாய்டு மற்றும் இந்த செயற்கூறு எந்த அளபொருவையும் ஏற்காது. ஓகே, இங்க இப்ப வாய்டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த செயற்கூறு என்ன பண்ணாது, எந்த மதிப்பையும் ஏற்காது, எந்த மதிப்பையும் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இது மெயின் ஃபங்க்ஷன்ல டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம். இது என்ன பண்ணாது, எந்த மதிப்பையும் வந்து நம்மளுக்கு திருப்பி அனுப்பாது, ஏற்காது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு திருப்பி அனுப்பும் மதிப்பு மற்றும் அளபொருட்களை ஏற்காத செயற்கூறு. டிஸ்பிளே என்ற செயற்கூறு திருப்பி அனுப்பும் தரவன இன்ட் மற்றும் இந்த செயற்கூறு அளபொருட்களை ஏற்காது. ரிட்டர்ன் செயற்கூறு அழைப்பு செயற்கூறுக்கு மதிப்பை திருப்பி அனுப்பும் மற்றும் நிரலின் கட்டுப்பாட்டை மீண்டும் அழைப்பு கூற்றுக்கு திருப்பி அனுப்பும். இந்த நிரல்ல வாய்டுக்கு பல இன்ட்னு கொடுத்துருக்கு. இது மதிப்பை வந்து டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் மதிப்பை ரிட்டர்ன் பண்றோம். இதுல ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 அளபொருட்களை சொல்லிக்கிறாங்க. சிஎன்ல ஏ மதிப்பு இன்புட்டா கொடுக்குறோம், பி மதிப்பு இன்புட்டா கொடுக்குறோம். எஸ்ங்கிற அளபொருள்ல ஏவையும் பியும் கூட்டி அசைன் பண்றோம், ரிட்டர்ன் கூட்டி எஸ் ரிட்டர்ன் பண்ணிடு. மெயின் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணிக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். கால் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், எந்த மதிப்பையுமே வந்து அனுப்பல. அதுக்கு பிறகு எம் மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிற ரிட்டர்ன் கூற்று கொடுத்துருக்குறோம். இப்போ இது வெளியீடு பார்த்தீங்கன்னா 10, 30 அப்படின்னு 2 மதிப்புகள் நாம ஏக்கும் பிக்கும் இன்புட்டா கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்ன பண்றா, இந்த ஏவி பியும் கூட்டி எஸ்எல் அசைன் பண்ணி ரிட்டர்ன் கூட்டி எஸ் ரிட்டர்ன் பண்ணிடு. இந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது 10, 30 கூட்டி 40ங்கிற ஆன்சர் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். சரி வாங்க, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இந்த நிரலும் அதே மாதிரி தான். இது வாய்டுன்னு கொடுத்ததுனால எந்த மதிப்பையும் ரிட்டர்ன் பண்ணாது. என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் C++ ப்ரோக்ராம் வித் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மெசேஜ் மட்டும் நம்மளுக்கு சொல்லிடும். அதுக்கடுத்தது மாணவர்களே, இந்த நிரல் இரண்டாவது நிரல். இது பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன்லயே எல்லாம் நம்ம கோடிங் எழுதிட்டோம். மெயின் ஃபங்க்ஷன்ல நாம ஃபங்க்ஷனை கால் பண்றதோட சரி எந்த மதிப்பையும் நாம என்ன பண்ணல, அனுப்பல. சரி, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். என்டர் 2 நம்பர்ஸ், 10ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது 20ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறோம். இப்போ நம்மளுக்கு 30ங்கிற ஆன்சரை சொல்லியிருக்குது. ஓகே, இப்போ என்ன வேண்டும், இது என்டர் 2 நம்பர்ஸ் அப்படிங்கிற மெசேஜ் நம்ம கிட்ட கேட்குது. இதெல்லாம் மெயின் ஃபங்க்ஷன்ல யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ல நடக்குது. ஏ மதிப்பு இன்புட்டா கொடுக்குறோம், பி மதிப்பு இன்புட்டா கொடுக்குறோம். அடுத்தது ஏவையும் பியும் கூட்டி எஸ்எல் அசைன் பண்ணிக்கு ரிட்டர்ன் கூற்று எஸ் ரிட்டர்ன் பண்ணிடும். அதுக்கடுத்து டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு 30ங்கிற வேல்யூ அனுப்பும். அந்த எம்ல 30ங்கிற வேல்யூ இருக்கும். இப்போ நாம் வந்து சி அவுட்ல எம் பிரிண்ட் பண்ண சொல்லும்போது இந்த சம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி 30ங்கிற வெளியீடுங்க நம்மளுக்கு கிடைக்கும். சரி, ஓகே மாணவர்களே, அடுத்தது மதிப்பை திருப்பி அனுப்பாத மற்றும் அளபொருட்களை ஏற்கும் செயற்கூறு. டிஸ்பிளே என்ற செயற்கூறினை திருப்பி அனுப்பும் தரவினம் வாய்டு, மேலும் இது எக்ஸ் மற்றும் ஒய் என்ற 2 அளபொருட்கள் அல்லது செயலுறுப்புகளின் மதிப்புகளை ஏற்கும். ரிட்டர்ன் கூற்று கட்டுப்பாட்டை அழைப்பு கூற்றுக்கு திருப்பி அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா வாய்டு டிஸ்பிளே இன்ட் எக்ஸ் இன்ட் ஒய்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் எந்த மதிப்பையும் நம்மளுக்கு திருப்பி அனுப்பாது. இன்ட் எஸ்ல எக்ஸ் ஒய்யும் கூட்டி எஸ்ல அசைன் பண்றோம். சி அவுட்ல சம் ஆஃப் பாசிட்டிவ் வேல்யூஸ்ன்னு சொல்லி எஸ் பிரிண்ட் பண்ணிக்கிறோம். மெயின் ஃபங்க்ஷன்ல ஏபின்னு 2 அளப்புரு சொல்லிக்கிறாங்க. ஏ இன்புட் கொடுக்குறோம், பி இன்புட் கொடுக்குறோம். டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஏபிங்கிற மதிப்பு அனுப்பி வைக்கிறோம். அப்ப இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத நாம பார்க்கலாம். Enter the number. Enter the first number. 10 கொடுக்குறோம். Enter the second number கேக்குது 20 கொடுக்குறோம். ஓகே,
அதுக்கு பிறகு டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு எக்ஸுக்கு 10ஐயும் ஒய்க்கு 20ங்கிற மதிப்பையும் அனுப்பும். ஓகே, அனுப்பிச்சு ரெண்டையும் கூட்டி என்ன உண்டு, சம் ஆஃப் த பாஸ்டு வேல்யூ 30ங்கிறத ஆன்சர் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். இது எல்லாமே யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்லயே டிஸ்பிளே பண்ண சொல்லிக்கிறோம். ஓகே, சரி. அடுத்தது மாணவர்களே, மதிப்பை திருப்பி அனுப்பும் மற்றும் அளவுறுப்பை ஏற்கும் செயற்கூறு. டிஸ்பிளே என்ற செயற்கூறு இன்ட் என்ற மதிப்பை திருப்பி அனுப்பும், மேலும் எக்ஸ் மற்றும் ஒய் என்ற 2 அளப்புருக்கள் அல்லது செயலுறுப்புகள் மதிப்புகளை ஏற்கும். ரிட்டர்ன் கூற்று கட்டுப்பாட்டை அழைப்பு கூற்றுக்கு திருப்பி அனுப்பும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த நிரல் என்ன கொடுத்துக்கிறாங்க பார்க்கலாம். டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன்ல எக்ஸ் ஒய்னு 2 அளப்புருக்களை சொல்லிக்கிறாங்க. எக்ஸையும் கூட்டி எஸ்ல அசைன் பண்றாங்க. ரிட்டர்ன் கூற்று எஸ் ரிட்டர்ன் பண்ணிடும். மெயின் ஃபங்க்ஷன்ல ஏபின்னு 2 வேரியபிள், அதுல ஏ இன்புட் கொடுக்குறோம், பி இன்புட் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு ஏபி மதிப்பு அனுப்புறோம். அதை வேல்யூ எஸ்ல அசைன் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு எஸ் பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத நாம பார்க்கலாம் வாங்க. ஏ மதிப்பு நாம 20ன்னு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் 30ன்னு கொடுக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு என்ன வேண்டும், ஏவை எக்ஸுக்கும் பிஏ ஒய்க்கும் அனுப்பும். 20 எக்ஸுக்கும் ஒய்யை, அதாவது 30 ஒய்க்கு அனுப்பும். அப்போ இங்கே 20 + 30 50 அப்படிங்கிறது எஸ்எல் அசைன்மெண்ட். ரிட்டர்ன் கூற்று என்ன உண்டு, 50ங்கிற டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அப்போ இந்த இடத்துல எஸ்எல் என்ன இருக்கும், 50ங்கிற மதிப்பு அசைன் ஆயிருக்கும். சரி வாங்க, இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். த எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ வித் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற மெசேஜ் இந்த சம் ஆஃப் பாஸ்டு வேல்யூ 50ன்னு சொல்லி நம்மளுக்கு வெளியிட கிடைச்சிருக்கும். ஓகே, நம்ம அனுப்பின மதிப்பு 2ஐ கூட்டி என்ன வேண்டியிருக்குது, 50ங்கிற ஆன்சரை சொல்லியிருக்குது. ஓகே மாணவர்களே, சரி. அடுத்தது கட்டுப்பாட்டை செயற்கூறினில் இருந்து திருப்பி அனுப்புதல். பாருங்க, கட்டுப்பாட்டை செயற்கூறிலிருந்து திருப்பி அனுப்புதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். ஓகே மாணவர்களே, நாம இந்த பகுதி நாம இந்த பாடத்தினுடைய 4வது பகுதியில் பார்த்துக்கலாம். இத்துடன் இந்த பகுதி நிறைவடைந்தது. நன்றி மாணவர்களே, வணக்கம்.